நான் இன்னைக்கு இங்கே வந்ததுலேருந்து தொண்டர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருடைய ஒரே எண்ணமும் இந்த கட்சி இணைந்து அம்மா ஆசைப்பட்டபடி 100 வருடங்கள் கழிந்தாலும் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் உருவாக்கிய இந்த கட்சியும் ஆட்சியும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறது தான் நாங்கள் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். பிரிந்து போனவங்களை கேட்குறோம். இது ஒரு குடும்ப சண்டை, ஒரு தாய் கழகத்துலேருந்து தான் போயிருக்கீங்க. இந்த குடும்ப சண்டை என்பது தற்காலிகம் தானே, நிரந்தரம் கிடையாது. ஆகவே நம்ம எல்லாருடைய ஒரே எண்ணம் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்கணும். நிபந்தனை எல்லாம் விடுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சொல்லியிருக்காங்க, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் சொல்கிறாங்க, வாங்க வந்து உட்காந்து பேசுங்க. குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே புரட்சி தலைவர் மறைந்த பிறகு இப்படி ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனைக்கு பிறகு கழகம் மீண்டும் அம்மா தலைமையில் ஒரு நல்லாட்சியை கொடுத்தது. இன்றைக்கு அப்படி ஒரு மீண்டும் ஒரு சோதனையான காலகட்டம் வந்திருக்கு. தொண்டர்கள் எல்லாருமே விருப்பமாக இருக்காங்க. ஆகவே தயவுசெய்து எல்லாரும் உட்கார்ந்து பேசி அம்மாவுடைய ஆட்சி எந்த இடையூறும் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற தொண்டர்களுடைய விருப்பம். 2 தரப்பிலும் குழு அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2 குழுக்கள் வந்து ஒருங்கிணைக்க இல்லை இப்போது அதாவதுங்க, இப்போ நம்முடைய குழுவில் மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட எல்லாருமே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு வாங்க, நாங்கள் பேச தயாராக இருக்கோம்னு கூப்பிட்ருக்காங்க. அவங்க வரக்கூடிய நாளை தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. சார், டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம பேசும்போது மேடையில் தான் சொன்னேன். அம்மா அவர்கள் விஞ்ஞான ரீதியாக உணர்வுபூர்வமாக சொன்னாங்க, படிப்படியாக தான் குறைக்கணும். நேற்று கூட பாருங்கள், கடலூரில் ஏதோ கள்ளச்சாராயம் காய்ச்சி ஏதோ பிரச்சனை. ஸோ இதை படிப்படியாக குறைப்போம்னு சொல்லி 1000 கடை ஏற்கனவே மூடி இருக்கணும். அம்மா சொன்னது தான் கரெக்ட். படிப்படியாக குறைக்கப்படும் என்பது அம்மா கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதி எங்களுடைய அரசு நிறைவேற்றும். ஒரே நாளில் முடினால் அதை கூடிய வர விளைவுகளும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் அம்மா அதை சொன்னாங்க. அதன்படி எங்கள் அரசு முதல்ல அம்மாவே 500 கடைக்கு கையெழுத்து போட்டாங்க. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் 500 கடைக்கு 3 கையெழுத்து போட்டிருக்காங்க. படிப்படியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சார், எப்படியோ மூடியாக போச்சு. ஓட்ட பிறகு இருக்கிற நெடுஞ்சாலைகள்லாம் வந்து ஊரக நெடுஞ்சாலை மாற்றத்துக்கான ஒரு ஆர்டர் நீங்கள் இவ்வளோ இங்கே கேட்குறீங்களா? பாண்டிச்சேரிலேயே அப்படி தானே மாற்றிட்டு இருக்காங்க. கோவாலேருந்து இல்லையே, இந்தியா பூரா தானே இந்த ஆணை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியா பூரா இந்த ஆணையை வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பிட்டிருக்கு. பல ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ரோடையே மாற்ற போகிறோங்கிற மாதிரி. ஸோ அது கோர்ட்டில் இருக்குது. அது கோர்ட்டில் நம்ம பேசுவாங்க. அரசும் இது அரசுக்கும் கோர்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை. நீங்கள் தமிழக மக்களுக்காக பேசுறீங்களா? ஆனால் இருந்தாலும் ராமதாஸ் நாங்கள் தான் மூடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நாங்கள் எங்கள் பிரச்சனை மட்டும் பேசுகிறோமே. எங்கள் கட்சி, எங்களுடைய அரசு, எங்களுடைய நிலைப்பாடை மட்டும்தான் நான் பேச முடியும். அதிமுக நிலைமைக்கு எது அதாவதுங்க, எதுக்கு யார் காரணம் என்பதெல்லாம் நடந்து முடிந்து போனது. இனி நடக்க போவது அனைவரும் ஒன்று சேர்ந்து இயக்கத்தை நல்லபடியாக நடத்தணும், ஆட்சியை நல்லபடியாக நடத்தணும். அதுதான் தொண்டர்களுடைய பிரார்த்தனை. நாங்களும் தொண்டர்கள் தானே, எங்களுடைய வேண்டுகோள். கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அதாவது ஒரு விஷயங்க இல்லைங்க. இப்போது பாவம், அதாவது மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி என்ன சொல்ல தெரியல. அதே போல் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த கட்சியும் ஆட்சியும் நல்லா இருக்கணும்னா நான் விளைவிக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆக இதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் கூட இது சொன்னார். இந்த வழக்கு வந்து ஒன்று தேர்தல் ஆணையத்தில் இருக்குது, அம்மாவுடைய வழக்கு கோர்ட்டில் இருக்குது. ஆகவே அதை பற்றி நாங்கள் எதுவும் பேசவோ விமர்சனம் பண்ணவோ தயாராக இல்லை. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரே விஷயம், எல்லாருடைய ஒரே எண்ணமும் இந்த கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஆட்சி தொடர்ந்து நடக்கணும், எல்லாரும் ஒன்று இணையணும். அவ்வளோதான், தவிர வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாரும் மனசில் இருக்கிறது இது ஒன்று தான். அதாவது எங்கள் சார்பில் இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட எல்லாருமே சொல்லிட்டாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் எப்போ வேணாலும் வரலான்னு. அவங்க வருவதற்காக காத்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு சி வி சண்முகம் உட்பட எல்லாருமே சொல்லியிருக்காங்க, தினமும் தான் சொல்கிறாங்க, நாங்கள் தயாராக இருக்கோம் வாங்கன்னு. அவங்க வந்தால் நாங்கள் பேச தயாராக இருக்கோங்கிறது தெளிவாக குழுவே சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. எங்கள் எல்லாருடைய கருத்து ஒன்று தாங்க. இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது எல்லாருடைய கருத்து. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய ஒன்றே ஒரு கருத்து என்னென்னால் இணைந்து செயல்பட வேண்டும். அம்மாவுடைய ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து நடக்கணும். நான் அமைச்சரவை கூட்டம் என்பது அஃபிஷியல் சார், அது ஒரு அஃபிஷியல் இல்லையா? அதுக்கு நான் வந்து அமைச்சரவையில் இல்லையா இருந்தால் சொல்லியிருப்பேன்.